இன்னைக்கு விஜய் அவர்கள் புதுச்சேரியில ஒரு கூட்டத்தை போட்டு நைஸா என்ஆர் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறதுக்கான அச்சாரத்தை போட்டுட்டாரேப்பா. ஆமாங்க, இப்படி சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு விஜய் அவர்களோட ஸ்பீச் இருந்துச்சு. இன்னைக்கு விஜய் அவர்கள் புதுச்சேரியில என்ன பேச போறாரு அப்படின்ற ஆர்வம் ரொம்ப அதிகமாவே இருந்துச்சுங்க. இன்னைக்கு அவரோட ஸ்பீச்சை எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னா, ஒன்றிய அரசு தான் புதுச்சேரியை வேற மாதிரி தமிழகத்தை வேற மாதிரி பார்ப்பாங்க. ஆனா என்னைக்குமே நாங்க தமிழகத்தை எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் நாங்க புதுச்சேரியையும் பார்ப்போம். எனக்கு புதுச்சேரி வேற, தமிழகம் வேறலாம் இல்ல. எனக்கு 2மே ஒண்ணுதான். ஏன்னா புதுச்சேரி மக்கள் என்னைக்குமே என்னை விட்டதே இல்ல. எனக்கு அந்த அளவுக்கு உறுதுணையா இருந்திருக்காங்க. அதனால நீங்க என்னைக்கு நினைச்சிடாதீங்க, நான் தமிழகத்துக்கு மட்டும் தான் குரல் குடுப்பேன், புதுச்சேரிக்கு குரல் குடுக்க மாட்டேன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. நான் என்னைக்குமே புதுச்சேரிக்கும் குரல் குடுப்பேன் அப்படின்னு இந்த மாரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இப்ப இது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் புதுச்சேரி அரச பயங்கரமா பாராட்டியிருக்காருங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்னொரு கட்சியோட அரசியல் நிகழ்ச்சிக்கு இந்த அளவுக்கு பாதுகாப்பு குடுத்து, இவ்ளோ தூரம் அற்புதமான ஏற்பாடுகள பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா? இதுக்கு நான் புதுச்சேரி முதல்வருக்கு நன்றி சொல்லியே ஆகணும். இந்த ஒரு விஷயத்துக்கு நான் புதுச்சேரி அரசுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு, நன்றி சொன்னது மட்டும் இல்லாம, இத கரெக்ட்டா சான்ஸா பயன்படுத்தி, இந்த ஒரு விஷயத்துல திமுக அரசை விமர்சனம் பண்ணியிருக்காருங்க. பாருங்க எப்படிலாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றாங்கன்னு பாருங்க. இத பார்த்தாவது இனிமேல் நீங்க எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு கத்துக்கோங்க அப்படின்னு இந்த விஷயத்துல திமுக விமர்சனம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஸ்பீச்ல திமுக மட்டும் விமர்சனம் பண்ணதோட நிறுத்தாம விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒன்றிய அரசே விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாவது நீங்க ஒன்றிய அரசு கூட என்னதான் கூட்டணி வச்சாலும் உங்களுக்கு எந்த பலனுமே கிடைக்கல. தமிழகத்தை ஒன்றிய அரசு எப்படி பாக்குறாங்களோ அதே மாதிரிதான் புதுச்சேரியே பாக்குறாங்க. அதனால இனிமேலாவது நீங்க கவனமா இருங்க. ஏன்னா புதுச்சேரி எவ்வளவோ தடவை மாநில அந்தஸ்தை கேட்டு எவ்வளவோ தடவை தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. ஆனா எதையுமே ஒன்றிய அரசு கண்டுக்கவே இல்லை. மாநில அந்தஸ்து தான் கொடுக்கலன்னு பார்த்தா புதுச்சேரிக்கு தேவையான மத்த சலுகைகளும் கொடுக்கல. எல்லா மாநிலத்திலயும் ரேஷன் கடைகள் இருக்கு, புதுச்சேரியில ரேஷன் கடை கூட இல்ல. ஆனா நீங்க ஒன்றிய அரசு கூட கூட்டணி வச்சிருந்தாலும் உங்களுக்கு அதனால எந்த பலனுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காருங்க. இப்ப விஜய் அவர்களோட ஓவரால் ஸ்பீச்சை கேட்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வராரு, எப்பா திமுகவை நீங்க நம்பாதீங்க, அவங்களும் சரியில்லை. அதே மாதிரி பாஜகவை நம்பாதீங்க, ஆல்ரெடி அவங்க கூட கூட்டணி வச்சே எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால புதுச்சேரி மக்களுக்கு துணையா நாங்க இருக்கோம், அவங்களுக்காண்டி குரல் கொடுக்க நாங்க ரெடியா இருக்கோம், எங்க கூட கூட்டணி வைங்க அப்படின்றத சொல்லாம சொன்ன மாதிரி தாங்க தெரியுது. இப்ப விஜய் அவர்களோட பேச்சுக்கள், அவரோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே பார்க்கும்போது இவர் எம்ஜிஆர் அவர்களோட ஸ்டைல அப்படியே ஃபாலோ பண்றாரோ அப்படின்னு தாங்க தோணுது. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னா, தமிழகத்துல வெற்றி பெறதுக்கு முன்னாடி அதிமுக ஃபர்ஸ்ட் புதுச்சேரியில தான் ஆட்சி பிடிச்சாங்க, அதுக்கப்புறம் தான் தமிழகத்துல ஆட்சி பிடிச்சாங்க. அதனால அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் புதுச்சேரியை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தமிழகத்தை பார்த்துக்குவோம் அப்படின்னு விஜய் அவர்கள் புதுச்சேரியில ஆட்சியை பிடிக்கிறதுக்காண்டி கூட்டணிக்கான அச்சாரத்தை போடுறாரோ அப்படின்றதாங்க நமக்கு தோணுது. ஆனா என்னதான் விஜய் அவர்கள் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கலாம், அவரோட கொள்கைகள் ஒரு மாதிரி வந்திருக்கலாம், என்னதான் இருந்தாலும் விஜய் அவர்கள் இன்னும் அரசியலை சாதிக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை பேசணும் அப்படின்றதாங்க நம்மளோட கருத்தா வந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு கூட அவர் ஒரு 1/2 மணி நேரமாவது பேசுவாரு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா ஒரு 5 நிமிஷம் கூட அவர்னால பேச முடியல. அவர் ஒரு விஷயம் பேசுறாரு அப்படின்னா, இப்ப தமிழக அரசியல என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கு, அந்த பிரச்சனையில இவரோட நிலைப்பாடு என்ன அப்படின்றத கொஞ்சமாவது எடுத்து சொன்னா மட்டும்தான் தமிழக மக்கள் யோசிப்பாங்க. பரவாயில்லையே, இவர் இவ்வளவு தூரம் பேசுறாரு அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா இவர் அந்த மாதிரி எதையுமே பேசாம, எப்பா என்ன பிரச்சனை நடந்தாலும் நான் பாட்டுக்கு இருக்கடம் தெரியாம இருப்பேன், நான் பேச வேண்டிய விஷயங்களை தான் நான் பேசுவேன்னு சொல்லி தொடர்ந்து இதே மாதிரி ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், இது தமிழக அரசியல ஒர்க் அவுட் ஆகிறது கஷ்டம் தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஜய் அவர்கள் கொடுத்த ஸ்பீச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.